ஜெயலலிதாவை நெகிழ வைத்த கண்ணதாசனின் வரிகள். சூரியகாந்தி படத்தின் உருக்கமான பின்னணி. வணக்கம் நேர்கள். தமிழ் சினிமாவில் செல்வாக்குமிக்க நடிகையாக வலம் வந்து பின்னர் தமிழகத்தின் முதலமைச்சராக உயர்ந்தவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா. அவர் எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் அவரது நடிப்பு திறமைக்கு மிகப்பெரிய மகுடமாக அமைந்த திரைப்படம்தான் இயக்குனர் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் முத்துராமன் மற்றும் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான சூரியகாந்தி. இந்த படத்தில் ஜெயலலிதா அவர்கள் கணவனை விட அறிவிலும் வருமானத்திலும் உயர்ந்து விளங்கும் ஒரு நவீன பெண்ணின் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதனால் குடும்பத்தில் ஏற்படும் மனக்கசப்புகளையும் ஒரு பெண்ணாக அவர் படும் அவஸ்தையையும் விவரிக்கும் ஒரு சோகமான சூழ்நிலை படத்தில் இருந்தது. அதற்கு பின்னணியில் ஒளிப்பதற்காக கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல்தான் ஜெயலலிதா அவர்களின் சொந்த வாழ்க்கையின் உணர்வுகளை தூண்டி அவரை நெகிழ வைத்தது. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் கொடுத்த நெஞ்சை உருக்கும் மெட்டை கேட்டு கண்ணதாசன் எழுத அமர்ந்தார். ஒரு பெண்ணின் மனப்போராட்டத்தையும் அவரது தவிப்பையும் தன்னுள் வாங்கி கொண்ட கவிஞர் ஓ மேரி தில்ருபா, ஓ மை டார்லிங் என்று தொடங்கும் பாடலை எழுதினார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த பாடலை ஜெயலலிதா அவர்களே தன் சொந்த குரலில் பாடினார். பாடலின் இடையில் வரும் ஆணின் பெருமை பெண்ணிலே, பெண்ணின் பெருமை நெஞ்சிலே என்ற வரிகள் ஒலித்தபோது ஜெயலலிதா அவர்கள் கதாபாத்திரமாகவே மாறி திரையையும் தாண்டி நிஜமாகவே கண்கள் கலங்கி உருகி நடித்தார். கவிஞரின் வரிகள் ஒரு பெண்ணின் யதார்த்த நிலையை அவ்வளவு அழகாக பிரதிபலித்ததாக அவர் பின்னாளில் நெகிழ்ச்சியோடு கூறியுள்ளார். படம் வெளியான போது கண்ணதாசனின் வரிகளும் ஜெயலலிதாவின் சொந்த குரல் பாடி நடித்த அந்த பாணியும் ரசிகர்களை கட்டி போட்டது. ஜெயலலிதாவை நெகிழ வைத்த கண்ணதாசனின் இந்த அழியாத பாடலை பற்றிய சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.